அவங்க பட்டியல் கேட்டிருக்காருல்ல, தமிழகத்துக்கு பிரதமர் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அந்த பட்டியல் கேட்கறாங்க முதலமைச்சருக்கு. அதை 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு எத்தனை முறைங்க பட்டியல் கொடுக்குறோம்? எத்தனை முறை பட்டியல் கொடுக்கறது? ஏங்க 11 மருத்துவக் கல்லூரி, டிஃபென்ஸ் காரிடார், இதெல்லாம் யார் கொடுத்தது? இதெல்லாம் யாருங்க கொடுத்தது? மத்திய அரசாங்கத்தோட திட்டம். இன்னைக்கு நீங்க அறிவிச்சீங்களே தென்னை விவசாயிகள் நாடு முழுக்க வித்துக்கலாம்னு சொல்லி, அது கூட மத்திய அரசோட திட்டங்க. ஆவாஸ் யோஜனாக்கு எத்தனை வீடு கட்டி பணம் கொடுத்துருக்கோம்? எவ்வளோ கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கோம்? மத்திய அரசு விவசாயிகளோட வங்கி கணக்கில் வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குதே. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டு விவசாயிகள் தானே? அது தமிழ்நாட்டுக்கு வர பணம் தானே? 1967 போய் சொல்லுதுன்னு சொல்றீங்க. நீங்க சொன்னது அண்ணாவை தான் குறிப்பிட்டு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தை சொல்றேன். என்ன? நான் அதுதான் சொல்றேன். அந்த அரிசி திட்டம் கொண்டு வந்தது அண்ணா. நீங்க சொன்னது அண்ணாவை குறிப்பிட்டு. நான் வந்து சொல்றது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எப்போதும் பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இருக்கிறது. அது அண்ணாவை சேர்த்து தான் சொல்றீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், 67 வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. மேடம், அது வந்து அவசரமா ஏன் இப்போ வெளியிட்டீங்கன்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்கறாங்களே, அது என்ன உங்களுடைய பதில்? மேடம், என்ன அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு எதிர்க்கட்சிகள் பேசுறாங்க. நாங்கள் அரசியல் பண்ணலைங்க. ஒரு அரசாங்கம் என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். சரி, இப்போ கூட மாநிலத்தோட முதலமைச்சர் அவசரமாக ஓடி வந்து பொள்ளாச்சியில் இத்தனை தூரம் ஏற்கனவே நான் போட்ட ரோடு என்னங்க தெற்கு தொகுதி ரோடு கொடுங்கன்னு ஒவ்வொரு தரம் போராடி வாங்கிட்டு வந்த ரோடெல்லாம் இன்னைக்கு கணக்கு சேர்த்து நாங்கள் 1500 ரூபா கோடி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் அரசியல் இல்லைங்களா? ஏங்க 15 அங்கன்வாடி கட்டுறதுக்கு எதுக்குங்க முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும்? 10 பாலம் கட்டுறதுக்கு எதுக்குங்க முதலமைச்சர் போய் ஒரு அரசு விழா நடத்தி ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்? இதெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம்? 15 அங்கன்வாடி கட்டி கொடுக்குறோம், 10 சமூக நலக்கூடம் கட்டி கொடுக்குறோம். இதெல்லாம் முதலமைச்சர் செய்ய வேண்டிய அறிவிப்பா? அப்போ இது அரசியல் இல்லாமல் வேற என்ன? சிஏவை பொறுத்த வரைக்கும் இது இங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை மதத்திற்கு எதிரானது அல்ல. முழுக்க முழுக்க பக்கத்து நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்த நாட்டிற்கு அடைக்கலமாக வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு இருக்கின்ற கால அளவினை குறைத்து 5 வருடம் அவர்கள் இருந்தால் போதும் என்கின்ற ஒரு சிறு சலுகை மட்டும்தான் சிஏஏ சட்டம் என்பது. தங்களுடைய அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் சிறுபான்மை மக்களை தூண்டி விடுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பதில். கோவையில் ரோட் ஷோ இருக்கு. இடமெல்லாம் இப்பதான் கட்சி பார்த்துட்டு இருக்காங்க. மாவட்டத்தோட யூனிட் இடத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடம் ரோடுன்னு சொன்னோன்னா காவல்துறையோட அனுமதி பெற்றுட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. நடிகர் விஜயா அறிக்கை விடுத்திருக்காரு. அது சம்பந்தமா இன்னைக்கு கோவையில் பல்வேறு இடங்களில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. நாங்கள் யாரா இருந்தாலும் சிஏ பற்றினுடைய உண்மை நிலையை நாங்கள் விளக்குகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கை, திறந்த மனதோடு நீங்கள் அதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். எடுத்தோன்னே எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் எதிர்க்காதீங்க. பாருங்க உள்ள என்னென்னவெல்லாம் அந்த சட்டம் சொல்கிறது, யாருக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற புரிஞ்சுட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்றோம். அதாவது சில சட்டங்கள் எல்லாம் வந்து இந்தியாவிற்கு பொதுவான சட்டங்கள். அந்த சட்டத்தை நான் ஒரு மாநிலத்தில் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்றதே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், மாநில அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. கோயம்புத்தூர் பகுதியில் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. நீங்கள் எல்லாம் வாக்களித்தீர்களேன்னு சொல்லிட்டு அந்த பொள்ளாச்சியில் இருந்துட்டு அவர் பேசுறது யாருக்கிட்ட? அவருக்கு எதிராக வாக்களிச்சவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. 10 எம்எல்ஏ இருக்காங்க, இங்க உங்களுக்கு எதிராக இருக்காங்க. நாங்க சொல்லாமா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற விட மாட்டோம்னு நாங்க சொன்னா அது நீங்க ஒத்துக்குவீங்களா? இது அடிப்படை புரிதல். மாநில அரசு திட்டங்களுக்கு மத்திய அரசு ஸ்டிக்கர் விட்டது, வீடு கட்டும் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அரசு திட்டங்களுக்கு தான் மத்திய அரசு ஸ்டிக்கரோட சொல்லியிருந்தாரு. ஆமா, ஸ்டிக்கர் தானே ஒட்டுறாங்க. நான் தான் பட்ஜெட்ல வெளியில வந்தோடனே சொன்னேன். மாநில அரசு திட்டங்களுக்கு அதாவது பிஎம் அதாவது வீடு கட்டுறதுக்கு ஏங்க நாங்க அவ்வளவு ஏங்க போறீங்க? இன்னைக்கு நான் சொல்றேங்க, இன்னைக்கு காலையில மாநிலத்தோட முதலமைச்சர் மின்னணு சந்தை வாயிலாக விவசாயிகள் உங்கள் பொருட்களை விற்றுக்கொள்ளலாங்கிறாரு. அது என்ன திட்டம்? அது மத்திய அரசாங்கத்தோட திட்டம். நாம் அப்படிங்கிற திட்டம் முதன்முறையாக நான் எம்எல்ஏ ஆன போது முதல் பேச்சிலேயே நாம் திட்டத்தை பற்றி சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறேன். அதை இன்னைக்கு வந்து ஏதோ புதுசாக அறிவிப்பு கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. நன்றிங்க. ஓபிஎஸ் இரட்டை இலையில போட்டு இரட்டை இலை சின்னத்துல ஓபிஎஸ் பாஜகவோட கூட்டணி சம்பந்தமா அதுக்கப்புறம் இன்னைக்கு சொல்லி வந்து
இரட்டை இலை சின்னத்துல வந்து நாங்க போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை பத்தி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அதாங்க எனக்கு தெரியலீங்க, நான் அதை பார்க்கலீங்களே. நான் காலையிலேருந்து இது மாதிரி ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கிறேங்க, பார்க்கலீங்க. 2 வார்த்தை பேசுங்க. இது அதில் இருந்து உங்களுக்கு வேண்டி நான் 2 வார்த்தை என்ன பேசுறது, நான் பார்க்கல. நன்றிங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.